ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத சொல்கிறேன். இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான புரட்டாசி மாதமும் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டுருக்கு. ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9வது மாதம் செப்டம்பர் மாதம், தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதம். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த மாதங்கள் ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அதனால் இந்த மாதம் அந்த மாதிரி முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. இந்த மாதம் பிறந்த உடனே 1 செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடந்தது. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி. அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முழு சூரிய கிரகணம் இல்லை, சந்திர கிரகணம் நடந்தது. அந்த கிரகணம் நடந்ததுடைய சோத காலமே இன்னும் முடியல. அடுத்த கிரகணம் சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது. அந்த சூரிய கிரகணம் என்றைக்கு நடக்க இருக்குன்னா கரெக்டாக செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்க இருக்குது. அன்றைக்கும் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் தமிழ் மாதம் 5வது மாதம் இல்லை, 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள். ஆக்சுவலி அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை. அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் சூரிய கிரகணத்திலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் நடைபெறுவது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நிகழ்வு. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை போல் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஆன்மீக ரீதியாக முதல்ல இந்த கிரகணத்துடைய எச்சரிக்கையை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நூற்றாண்டில் மிக நீண்ட கிரகணமாக கருதப்படுது. அதனால் இந்த நீண்ட கிரகணத்தின் போது இதை மட்டும் செய்திடாதீங்க என்பது குறிப்பிடப்படுது. எதை மட்டும் செய்திடாதீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். 123 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபூர்வ சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு. கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்படுது. இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்கள் பெற முடியும். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். கிரகணங்கிறது ஒரு வருடத்திற்கு 5 அல்லது 6 முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும். ஆக்சுவலி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இவை இரண்டுமே மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு. ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது. கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் மடங்கு பலனை தரக்கூடியது என்று குறிப்பிடப்படுது. இந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இது 123 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கு. வழக்கமாக கிரகணங்கள் 1 முதல் 3 நிமிடங்களுக்கு நிகழ்ந்துவிடும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் 6 நிமிடம் 23 வினாடிகள் வரை நீடிக்கும். இதை விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க. 21வது நூற்றாண்டின் மிக நீளமான கிரகணம் இதுதானா? இந்த கிரகணம் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணம் மெரோக்கா, அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் சொமாலியா போன்ற நாடுகளில் தெரியும். குறிப்பாக தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலும் கிரகணமானது தெரியும். ஆக்சுவலி 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி
செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:43 மணிக்கு நிகழ்ந்து முடியும். இதற்கு முன் 1991ஆம் ஆண்டு இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இதற்கு பிறகு மீண்டும் 2114ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு கிரகணம் நிகழும். ஸோ இந்தியாவில் இந்த கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்கிறதுனால காண முடியாது. இருந்தாலும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இருக்குது. அதை பற்றி மகர ராசிக்காரங்க தெரிந்து கொண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சொல்கிறேன். தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கணும். கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுது. எனவே தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜெபிப்பது நல்லது. அப்புறம் 2வது மௌனம் காக்கணும். கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்கும். அப்புறம் 3வது ஜபம் செய்யணும். பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடணும். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யணும். இது கட்டாயமாக 3 செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சுப காரியங்கள் செய்ய வேண்டாம். திருமண, புதுமண, புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அப்புறம் தூங்க வேண்டாம். கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல. அப்புறம் 3வது சிலைகளை தொட வேண்டாம். பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும். கோவில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளோ தொடுவதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் சாப்பிடக்கூடாது. கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். இந்த 2025 ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடியதாக சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் தாள்கள் பரவி வருது. இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நாளில் என்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதை முதல்ல ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிரகணத்துக்கு பிறகு கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சிறந்த நிர்வாகத்திறனும் உடைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் எதிர்பார்த்தாத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். வியாபார தொடர்பான பிரச்சனைகள் கையாளும் போது கவனமாக இருக்கணும். பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்வது இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்லது. அப்போ தான் வேலைகளை முடிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே கூட கிரகணத்திற்கு பிறகு அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியானது ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. பணவரவு தாமதமாகலாம். அதுவும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. மீறி இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிரகண தோஷ பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிமாகமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானை கிரகண நேரத்தில் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வரணும். இதனால் எல்லா கஷ்டங்களும் நீங்கும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.